ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் லிட்வால்த் வித் ஜிஎஸ் மேம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தியேட்டர் ஆர்ட்டில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க யூனிட் 1ல் இருக்கக்கூடிய ஹெட்டிங் நம்பர் 3 தான் நம்ம பார்க்க போகிறோங்க. த ரோல் ஆஃப் தியேட்டர். இந்த ரோல் ஆஃப் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் 2 விதமான மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னால் பியூர்லி உங்களுடைய எக்ஸாம் பர்பஸ்க்காக. ஃபஸ்ட்டு இந்த இந்த உங்களுக்கு டிஸ்கிரைப் ஆகக்கூடிய இது எஸ்ஏ பர்பஸ்க்காக உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொத்தம் ஸ்னாப்ஸஸ் 5 ஸ்னாப்ஸஸாக உங்களுக்கு பிரிச்சிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது பேராகிராஃப்ங்க. பேராகிராஃப் பர்பஸ்க்காக இந்த இது உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டையுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட எக்ஸாம் பர்பஸ்க்காக வீடியோ கேட்கும்போதே நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க எக்ஸாம் அப்போது. சரி, லெட்ஸ் கோ, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். தியேட்டர் ஹேஸ் பீன் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் ஹியூமன் கல்ச்சர் ஃபார் செஞ்சுரிஸ். பல நூற்றாண்டுகளாக நம்ம தியேட்டர் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹியூமனுடைய கல்ச்சரில், கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. எதுக்காக முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தியேட்டர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதை நம்ம சமுதாயத்திலேருந்து என்ன பண்ண முடியாது, பிரித்து பார்க்க முடியாதுங்க. ஆன்சியண்டான ரீச்சுவல்ஸ், அப்புறம் அந்த பெர்ஃபார்மன்ஸஸ், அதுலேருந்து உருவாகக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ், இது எல்லாமே இப்போ வரைக்கும் தியேட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் வகிக்கக்கூடிய ஒன்றுங்க. இது என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் கிடையாது. இது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு முக்கியமான பங்கு எதில் வகிக்குது அப்படின்னு சொன்னால் சொசைட்டியை ஒரு மிரராக இது ரிஃப்ளெக்ட் பண்ணுதுங்க. இது ஒரு பிளாட்ஃபார்மாகவும் இருக்குது. எதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய எமோஷனல் எக்ஸ்ப்ரெஷன்ஸையும் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இந்த தியேட்டர்ஸ் இருக்குங்க. தியேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வீட்டல் பார்ட்டாக இருக்குது. எதில் வீட்டல் பார்ட்டாக இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய கல்ச்சுரல் ஐடென்டிட்டியை ஷேப் பண்ணுறதுல ஆகட்டும், நம்மளுடைய தாட்ஸ் ப்ரொவோக்கிங்லையாக இருக்கட்டும், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணக்கூடிய அந்த சென்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே பெர்ஃபார்மர்ஸ்கிட்டையும் வளர்க்குது, ஆடியன்ஸ்கிட்டையும் வளர்க்குதுங்க. ஸோ முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னு சொன்னால் கல்ச்சுரல் ஐடென்டிட்டி, ப்ரொவோக்கிங் தாட், ப்ரொவைடிங் எ சென்ஸ் ஆஃப் ஷேர்டு எக்ஸ்பீரியன்ஸ். இது யார்கிட்ட வளர்க்குதுன்னா பெர்ஃபார்மர்ஸ்கிட்டையும் வளர்க்குது, அதே சமயம் அஸ் வெல் அஸ் ஆடியன்ஸ்கிட்டையும் வளர்க்குது. This essay explores the various roles that theatre has played throughout the history and continues to play the modern society. பழைய காலத்திலேயா இருக்கட்டும், இப்போயாகட்டும், இந்த தியேட்டரோட ரோல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரோல். அடுத்து ஃபஸ்ட் ஹெட்டிங் பாருங்கள், தியேட்டர் அஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சொசைட்டி. ஸோ தியேட்டர் அப்படிங்கிறது நம்மளுடைய சொசைட்டியோடைய பிரதிபலிப்பு தன்மையாக இருக்குங்க. என்னென்ன பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வேல்யூஸ், பிலீஃப், கான்ஃப்ளிக்ட், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் கல்ச்சரில் இருக்கக்கூடிய அண்ட் டிஃப்ரெண்ட் எராஸில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தியேட்டர்ஸ் இருக்குங்க. ஆன்சியன் க்ரீஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். சாஃபோக்கிள்ஸ் அண்ட் யூரிஃபைட்ஸ் இவங்களுடைய ட்ராமானா எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு ஹியூமனுக்கும் காம்ப்ளெக்சிட்டியான விஷயங்கள் நிறையா இருக்கும். இப்போ நான் நல்லவங்களாக இருக்கலாம், கெட்டவங்களாக இருக்கலாம், என்கிட்ட சில கொடூரமான தன்மைகள் இருக்கலாம். இது எல்லாத்தையுமே அவங்க ட்ராமாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளிப்படுத்துகிறாங்க. ஃபேட்டை பற்றி சொல்கிறாங்க, ஜஸ்டிஸ் பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எலிசபெத்தன் எராவில் பிளேரைட்ஸ், எந்தெந்த பிளேரைட்ஸ், வில்லியம் ஷேக்ஸ்பியர், அவர் எதை ஹைலைட் பண்ணுறாரு, பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸை ஹைலைட் பண்ணுறாரு. அவரோட எட்வர்ட் எடுத்து பார்த்தாலும் சரி, ஹென்ரி த ஃபோர்த் எடுத்து பார்த்தாலும் சரி, ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா, இது எல்லாத்துலேயுமே என்ன அதிகமாக ஹைலைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கிங்கு அவங்களோட பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் என்னென்ன எல்லாத்தையும் அவர் கிளாஸ் டிவிஷன்ஸ், அப்புறம் ஹியூமன் சைக்காலஜி யாருடைய இதில் அதிகமாக வரும் அப்படின்னா கிறிஸ்டோபர் மார்லோவோடதில் அதிகமாக ஹியூமன் சைக்காலஜி வருங்க. ஸோ இந்த மாதிரி ரைட்டர்ஸ் எதனா எடுத்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு தனி மனுஷன் அண்ட் பாலிட்டிக்ஸ், இந்த ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய டீப்பாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இது ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய தியேட்டர்ஸ் எல்லாத்தையுமே எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, சோஷியல் இஷ்யூஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. முக்கியமாக ரேஸ், ஜெண்டர், பொலிட்டிக்கல் இன்இக்வாலிட்டி. இப்போ இருக்கக்கூடிய மூவிஸ் பார்த்தீங்க, புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் அதிகமாக எதை பற்றி தான் எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால் ராசிசம் பற்றி எழுதுகிறாங்க. ராசிசம்னா என்னங்க? ராசிசம்னா
நிற பாகுபாடு, இனப்பாகுபாடு அப்படின்னு சொல்லலாம். ஜெண்டர் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது பொலிட்டிக்கல். இப்போ சினிமாஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பீப்புள்ஸ் வந்து இன்ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிறது வந்து சில டேரக்டர்ஸ் வந்து முன்னிறுத்துறாங்க. அப்போ அதை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியுது. அப்போ இன்னும் வந்து கேஸ்ட் ப்ராப்ளம் இருக்கா நம்ம நாட்டில், இன்னும் இந்த மாதிரியான ஒரு சில பீப்புள்ஸை வந்து அவங்க வச்சுருக்காங்களா, கஷ்டப்படுத்துகிறாங்களா அப்படின்னு நம்ம ஈஸியாக என்ன பண்ணுறோம், புரிஞ்சுக்கிறோம். ஸோ தேட்டர் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சொசைட்டி. ரெண்டாவது பாருங்கள், மீடியம் ஃபார் எமோஷ்னல் எக்ஸ்ப்ரெஷன். போத்துங்க, இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஆடியன்ஸாக இருக்கட்டும், 2 பேருமே அவங்களுடைய எமோஷ்னலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு மீடியமாக எது இருக்குது அப்படின்னா தேட்டர் வந்து ஒரு அவென்யூவாக இருக்குது, பவர்ஃபுல்லான அவென்யூவாக இருக்குது. இதில் வந்து இப்போ நான் வந்து ஒரு கேரக்டரை ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்னவா மாறிடணும், அந்த டேரக்டர் வந்து எனக்கு அந்த கேரக்டர் கொடுத்தோன்னே நான் அந்த கேரக்டராக மாறி அந்த கேரக்டர் என்ன எக்ஸ்ப்ரெஷன் பண்ணணுமோ அதை அப்படியே நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுங்க. அதுதான் என்னுடைய மீடியம். என்னுடைய எமோஷ்னல் எக்ஸ்ப்ரெஷனை நான் அந்த கேரக்டர் வழியாக நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நான் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் என்ன பண்ணணும், கஷ்டப்படணும், அழுகணும். அதே இது நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் எப்படி இருக்கணும், சந்தோஷமாக ஃபீல் பண்ணணும். ஸோ 2 பேருமே பெர்ஃபார்மராக இருக்கட்டும், ஆடியன்ஸாக இருக்கட்டும், 2 பேருமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எமோஷ்னலை ஒரு தியேட்டர் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோங்க. ஸோ மீடியமாக இது வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள், தியேட்டர் அஸ் எ டூல் ஃபார் எஜுகேஷன் அண்ட் லேர்னிங். ஒவ்வொரு விஷயத்தையும், ஒரு தியேட்டருக்கு போகிறோம், ஒரு ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய குட்டி குட்டி விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், லேர்ன் பண்ணுறோம். லேர்னிங்னா என்னங்க, அன்னைக்கு நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த, புது விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். மாரல் லெசன்ஸாக இருக்கட்டும், இம்மாரலாக இருக்கட்டும். இம்மாரல் தெரிஞ்சுக்கிட்டே என்ன ஆக போகுது அப்படின்ட்டு, இம்மாரல் தான் தெரிஞ்சுக்கிறணும், இது தப்பு, இதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே சமயம் ஒரு கேரக்டர் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு தேட்டரில் போய் ஒரு ப்ளே பார்க்குறோம் அப்படின்னா அங்கே என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இது வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறோம், கல்ச்சர் தெரிஞ்சுக்கிறோம், எத்திக்ஸ் தெரிஞ்சுக்கிறோம், ஒரு ஹியூமனுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, ஒரு கேரக்டர் பார்க்கும்போது அந்த பிஹேவியர் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதை கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணும்போது அதில் நம்ம ஒரு பார்ட்டிசிபேஷனாக மாறுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடியன்ஸாக நம்ம போய் அதில் உட்காந்துருக்கும் போது என்னென்ன அதில் தெரியும் அப்படின்னு பாருங்கள், கம்யூனிகேஷன் நம்ம கற்றுக்கலாங்க. ரொம்ப அழகாக வந்து அவங்க லாங்குவேஜை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம கற்றுக்குவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க்கு, அப்புறம் எம்பதிக்கும் சிம்பதிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. சிம்பதி அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஒருத்தரை பார்த்து நம்ம இறக்கப்படுறது. பட் எம்பதினா என்னென்னா ஒருத்தரை பார்த்து நம்ம இறக்கப்பட்டு அதுக்கு உண்டான சொல்யூஷன் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் எம்பதி. ஸோ இதுவும் க்ரியேட் ஆகுது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய் பார்க்குறாங்க, தியேட்டரோட ப்ரொடக்ஷனை பற்றி பார்க்குறாங்க அப்படின்னா தியேட்டர் எப்படி கொலாபரேட் ஆகிருக்கு, எப்படி வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் அங்கே நடக்குது, அப்புறம் தன்னை எப்படி வந்து அவங்க க்ரியேட்டிவாக வெளிப்படுத்துகிறாங்க. ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னா என்னென்னா, திடீர்னு வந்து லைட் எரியாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம். இதெல்லாம் டீம் ஒர்க்கு. இந்த டீம் வந்து இவ்வளோ அழகாக இருந்தால் மட்டும்தான், இந்த மாதிரி ஒரு கோஆப்ரேஷன் இருந்தால் தான் இது வந்து சாத்தியமாகும் அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒரு லேர்னிங்காக இருக்கும். அடுத்து பாருங்கள், தியேட்டர் அஸ் எ பிளாட்ஃபார்ம் ஃபார் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் ஆக்டிவிசம். இது நம்மளை பொறுத்த வரைக்கும், நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 100% உண்மைங்க. சில அரசியல்வாதிகள் வந்து எங்கேருந்து தான் வர்றாங்க அப்படின்னா சினிமாவிலேருந்து தான் வர்றாங்க. நம்ம டோட்டலாக என்ன பண்ணிடுறோம், அவங்கள நம்புகிறோம், இவங்க வந்தால் நாடு நல்லா இருக்கும், நம்மளுக்கு நல்லது செய்வாங்க, ஏன்னா அவங்க சினிமாவில் நடிக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், உடனே இவங்கள வந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாட்டை தூக்கி அவங்க கையிலேயே கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பெல்டோட்டோட பிரட்சீட்டோட எபிக் தியேட்டர் சொல்லியிருக்காங்க. அவரோட ப்ளே த 3 பென்னி ஒப்பேரா, த மதர் கரேஜ் அண்ட் ஹர் சில்ட்ரன். இது வந்து ஒரு பெஸ்ட் ட்ராமாங்க. இந்த ட்ராமா வந்து பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால், கேபிட்டலிசம் வந்து நம்மளுக்கு தெரியும், அதோட ஈவில்னஸ் எந்த மாதிரி வந்து ஒரு அம்மாட்ட இருந்து ஒரு பிள்ளை பிடுங்கிட்டு போய் தெரியாமல் வளர்த்து அதை ஆர்மியில் சேர்த்து அது செத்தும் போய் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டலிசத்துக்கு அகெயின்ஸ்டாக மாறணும், நல்லது நடக்கும் அப்படிங்கிற மோட்டிவ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ரியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஸ்டேஜ் ஏற்றும் போது நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் நம்மளுக்குள்ளே க்ரியேட் ஆகுங்க. அடுத்து பாருங்கள்,
லாஸ்ட் பேராகிராஃப் தேட்டர் அஸ் எ மீன்ஸ் ஆஃப் கல்ச்சுரல் ப்ரிசர்வேஷன். ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது அப்படின்னா என்னென்னா, கெட்டு போகாமல் பதப்படுத்தி வைக்கிறதுக்கு பேர் தாங்க ப்ரிசர்வேஷன். தேட்டர் வந்து ஒரு எசென்டியலான ரோல் பண்ணுது. நம்மளுடைய கல்ச்சர்ஸ் ட்ரெடிஷன்ஸ் இது எல்லாத்தையுமே ப்ரிசர்வ் பண்ணி வைக்குது அடுத்து வர்ற யங்கர் ஜெனரேஷனுக்காக. அடுத்து இன்னும் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சு வர்றவங்க கூட இங்கே இருக்கக்கூடிய அந்த கல்ச்சுரல் ப்ரிசர்வேஷனை என்ன பண்ணிக்கிடுவாங்க, யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ ஆஃப்டர் போஸ்ட் கலோனியலிசத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆஃப்ரிக்கன்ஸ்டையும் அமெரிக்கன்ஸ்டையும் நிறைய சேஞ்சஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ஆஃப்ரிக்கன் யங்கர் ஜெனரேஷனுக்கு என்ன தெரியாது, அவங்களுடைய ரிச்சுவல்ஸ் தெரியாது, அவங்களுடைய ட்ரெடிஷன்ஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது இப்போ இருக்கக்கூடிய யங்கர் ஜெனரேஷனுக்கு. ஸோ ஆனால் கலோனியலிசத்துக்கு முன்னாடி ஆஃப்ரிக்கன்ஸ் எந்த மாதிரி லைஃப்பில் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம எதை படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சின்னு அச்சுபியோட ஒர்க்கையும் ஓல்சோயின்காவோட ஒர்க்கையும் நம்ம படிக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆஃப்ரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டேவும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபங்க்ஷன் சாமி கும்பிடுவாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கலங்கு எடுக்கிறதுக்கு, கிழங்கு வைக்கிறதுக்கு, அறுவடை பண்ணுறதுக்கு, நாற்று நடுறதுக்கு, சந்தை கூடுறது கூட அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கங்க, ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுவாங்கங்க. இந்த மாதிரி வந்து அவங்க வந்து இருப்பாங்க, சாமி கும்பிடுவாங்க, நிறைய ரிச்சுவல்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய யங்கர் ஜெனரேஷன் ஆஃப்ரிக்கன்ஸ்க்கு இது எல்லாமே தெரியாது. பட் அந்த பிளேஸ் வந்து நம்ம எனாக்ட் பண்ணி தேட்டரில் காட்டும்போது அப்போ நம்ம இவ்வளோ ரிச்சுவல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்களா நம்ம ஆசியன் பீப்புள்ஸ் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கல்ச்சரை அவங்களும் திரும்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் கல்ச்சுரல் ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது தாங்க எஸ்ஸே. அடுத்து உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது பேராகிராஃப், ரொம்ப ஷார்ட்டான ஒரு பேராகிராஃப். இதுலேயும் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். தேட்டர் அப்படிங்கிறது வந்து கதை சொல்லும், அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ரெஸ் அவர் செல்ஃப், லேர்ன் நியூ திங்ஸ், இது எல்லாமே வந்து தேட்டரில் நடக்கும். இது நம்மளை சிரிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும், ஒரு ஃபீல் வந்து கனெக்டர் கொடுக்கும். யாருக்குன்னா பெர்ஃபார்மன்ஸ்க்கும் ஆடியன்ஸுக்கும் ஒரு ஃபீல் வந்து கனெக்ட் ஆகும். முக்கியமான ஒரு விஷயங்க, ஒரு ப்ளே பார்த்ததுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய மனநிலைமை, ஒரு ப்ளே பார்த்ததுக்கு பின்னாடி இந்த உலகத்தை நீங்கள் வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க. சில விஷயங்கள் எல்லாத்தையும் தேட்டர் அஸ் எ டூல் ஃபார் சோஷியல் சேஞ்ச். சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோன்னா அது எங்கேருந்து தான் வர முடியும்? நிச்சயமாக தேட்டர்லேருந்து தான். ஏன்னா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் எது அப்படின்னா தேட்டர் தாங்க. ஒரு ஈவல்னஸ் நடக்குது அப்படின்னா அதை ஒரு ப்ளே பண்ணி நீங்கள் காமிச்சிங்கன்னா பீப்புள்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஓ இவ்வளோ கொடுமை நடக்குதா அப்படின்னு சொல்லி அதுக்கு அகென்ஸ்டாக என்ன பண்ணுவாங்க, போராட ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஷோ பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா அதுக்கு சப்போர்ட்டாக இருக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ சோசியல் சேஞ்சுக்கு தேட்டர் அப்படிங்கிறது ஒரு பேஸ். அடுத்து பாருங்கள், பர்சனல் அண்ட் கல்ச்சுரல் க்ரோத். தேட்டர் வந்து 2 விதமான க்ரோத் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. பர்சனல் க்ரோத்தும் கொடுக்குது, கல்ச்சுரல் க்ரோத்தையும் கொடுக்குது. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுனா என்னென்னா, இப்போ ஒரு ட்ராமா பார்க்குறேன், அதில் வந்து ஒரு கேரக்டர் ரொம்ப வந்து அடி வாங்குது, கடைசியில் வந்து அது ஜெயிச்சிருது. ஸோ நான் என்னோடய லைஃப்லேயும் அதே மாதிரி இருக்குது சில கஷ்டங்கள். அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கேன். இப்போ இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன வரும், ஸோ இவ்வளோ கஷ்டப்படுற இவங்களே லைஃப்பில் நல்லா இருக்காங்கப்பா, நம்மளுக்கும் ஒரு நாள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி என்னோடய பர்சனல் க்ரோத் என்ன ஆகும், அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். கல்ச்சுரல் க்ரோத், எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்குது என்னோடய கல்ச்சர் பற்றி. ஸோ ஒரு ப்ளே நான் பார்க்கும்போது என்னோடய கல்ச்சர் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சில ரிச்சுவல்ஸை என்ன பண்ண ஆரம்பிப்பேன், ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ ஒரு தேட்டரில் வந்து ஒரு ப்ளே பார்க்கும்போது பர்சனல் நான் வந்து க்ரோத் ஆகுது, கல்ச்சரும் க்ரோத் ஆகுது. தேட்டர் அக்ராஸ் ஹிஸ்ட்ரி, தேட்டர் எதெல்லாம் கடந்து வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ரோமன் தேட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆக்டர்ஸோட ஸ்கில்லை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ரெனைசன்ஸ் பீரியடில் வந்து ஆர்டிஸ்டிக்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறாங்க. மாடர்ன் தேட்டர் வந்து எலிமெண்ட்ஸ் வந்து வேரியஸ் ஸ்டைல்ஸ் டு கிரியேட் மீனிங்ஃபுல் நரேட்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. இன் எவ்ரி எரா, ஒவ்வொரு நூற்றாண்டும் தேட்டர் கேவிங் எ மிரர் ரிஃப்ளெக்டிங் சொசைட்டிஸ் எவாலுவேஷன். ஒவ்வொரு நூற்றாண்டுமே நம்மளுடைய இந்த மாதிரியான சொசைட்டியோடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தாங்க இருக்குது. கன்க்ளூஷன் பாருங்கள், இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்கான மட்டும் பர்பஸ்க்காக தேட்டர் கிடையாது. இது ஒரு பவர்ஃபுல்லான டூல், கனெக்ஷன், எஜுகேஷன் அண்ட் சோஷியல் சேஞ்ச். பை எக்ஸ்ப்ளோரிங் ஹியூமன் எக்ஸ்பீரியன்சஸ், தேட்டர் ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அவர் செல்ஃப் அண்ட் த வேர்ல்ட். நம்மை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் தேட்டர் ஒரு அற்புதமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மீடியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.